கெங்கமுத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில் 48ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா. மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே தெத்தூர் ஊராட்சி கெங்கமுத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இதனையொட்டி 48ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா நடைபெற்றது. இந்த சிறப்பு யாகசாலை பூஜையில் கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களும், அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகிதி தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து புனித ஸ்தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கோவிலை சுற்றி வலம் வரப்பட்டு பின்னர் பரிவார தெய்வங்கள் மீது ஊற்றப்பட்டு 48ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா நடைபெற்றது. பின்னர் திருக்கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு பூஜை மலர்களும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கெங்கமுத்தூர் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முடுவார்பட்டியில் ஸ்ரீ பழனி ஆண்டவர் முருக பக்தர்கள் சார்பில் 108 திருவிளக்கு பூஜை சிறப்புடன் நடந்தது. மதுரை மாவட்டம் முடுவார்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ பழனி ஆண்டவர் முருக பக்தர்கள் பாத யாத்திரை குழுவினர் சார்பில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அலங்காநல்லூர் தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் நிர்வாகி ஏஎல் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உலக மக்கள் நன்மைக்காக வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் அஷ்டலட்சுமிகள் அருள் புரியும் 108 திருவிளக்கு பூஜை சிறப்பு கூட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தீப விளக்குகளை பெண்கள் ஏற்றி மலர் அபிஷேகம் செய்தனர். இந்த 108 திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. புரட்சி பாரதம் கட்சி மதுரை மாவட்டம் சார்பில் பழங்கானத்தத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. மாவட்ட செயலாளர் சதீஷ் கண்ணன் தலைமை வகித்தார். மாநகர் மாவட்ட செயலாளர் காளிதாஸ் முன்னிலை வகித்தார். பாராளுமன்றத்தில் சட்ட மாமேதை அம்பேத்கரை அவமரியாதை செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தின் போது கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மானம் இருந்தால் பதவி விலகு, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், புரட்சி பாரதம் கட்சி நடத்தும் ஜெகன் மூர்த்தியார் தம்பிகள் நாங்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டிக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தென்மண்டல தலைவர் க சுரேஷ், வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த ராஜா, வடக்கு ஒன்றிய செயலாளர் ஐயனார் சாம்பவர், வாடிப்பட்டி பேரூராட்சி அமைப்பாளர் சவுந்தரராஜன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சோழராஜா, மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணன் உள்ளிட்ட பலர் கண்டன உரை நிகழ்த்தினர்.